எந்திரச்சதுல இருந்து அடுப்படிக்கலையே தான் நோண்டிக்கிட்டே கிடப்பா. ஆனா மத்தியான சாப்பாடு கஞ்சி பச்சை மிளகா. என்ன செய்யறது, அவங்க தலையெழுத்துல எழுதுன மருமக தானே கிடைக்கும். 6 மணிக்கு எந்திரிச்சு முனியசாமி கடையில டீய வாங்கி குடிச்சேன். சரி வீட்லயும் டீய போட்டுருப்பாளே, எனக்கு கொஞ்சம் டீய தாடின்னு கேட்டா சுடுதண்ணி வேணா இருக்கு மூஞ்சில ஊத்தவான்னு கேக்குறா. என்னத்த செய்ய, யாராருக்கு எப்படி அமையணும்னு இருக்கு அப்படித்தானே அமையும். வருத்தப்படாத செல்லத்தாயி, எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆமா, என்னத்த மாற போகுதோ. சரி முனியம்மா, நான் கிளம்புறேன். அட இரு செல்லத்தாயி, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மருமக வேலைக்கு கிளம்பிடுவா. உன் மருமகளும் 100 நாள் வேலைக்கு கிளம்பிடுவா. நீனும் வீட்ல மொட்டு தானே கிடப்ப. எங்ககிட்ட இருந்தா பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. இல்ல முனியம்மா, இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடல. போய் சாப்பிட்டு உடனே ஓடியாந்துறேன். காலை சாப்பாடு இங்கே சாப்பிட வேண்டியதானே. காலை சாப்பாடு சாப்பிட்டா மத்தியான சாப்பாடு தர மாட்டீல. எங்க வீட்ல போய் காலை சாப்பாடு முடிச்சிட்டு மத்தியானம் உங்க வீட்ல சாப்பிட்டுக்கிறேன். இல்ல முனியம்மா, என் மருமக சுடு கஞ்சி ஆற வச்சுக்கிட்டு இருந்தா போய் குடிக்காட்டி அதுக்கு 2 கிளி விடுவா. சரி முனியம்மா, போயிட்டு மத்தியானம் போல வாரேன், வந்து நாடகம் பாப்போம். சரி செல்லத்தாயி. செல்லத்தாயி மத்தியானம் வந்தா பேசிக்கிட்டே நாடகம் பார்க்கலாம். பொழுது போறதே தெரியாது. எம்மா எம்மா, என்னது ராதிகா குரல் மாதிரி இருக்கு. நேத்து சாயந்தரம் தானே வீட்டுக்கு போனா. எம்மா இருக்கி அம்மா. மக்களே, ராதிகா அம்மா உள்ளக்க தாமா இருக்கேன், வாமா. எம்மா எம்மா. அம்மாடி ராதிகா, ஏம்மா அழுகுற? என்னதே சொல்ல, என்னதே சொல்ல. தாத்தே, என் செல்லம் மக காலங்காத்தாலேயே வந்து அழுதுகிட்டு கிடக்காளே. என்ன விஷயம்னு தெரியலையே. மக்கா, ராதிகா மக்கா, என்னம்மா ஆச்சு? அம்மா. மக்களே, ராதிகா என்னம்மா ஆச்சு? ஏன் அழுகுற? சொல்லுமா அம்மாட்ட. அம்மாடி, அழுகுறத நிறுத்திட்டு என்னாச்சுன்னு சொல்லுமா. மாப்பிள்ளை எதுவும் திட்டுனாங்களா? நேத்து நைட்டு தானே மாப்பிள்ளை வந்து உன்னை கூட்டிட்டு போனாங்க. அதுக்குள்ள என்னம்மா ஆச்சு? சொல்லுமா ராதிகா. எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியார் தான்மா. மாமியார் கிளவினால தான் நான் திரும்பி இங்க வந்துட்டேன். என்ன மக்கா சொல்ற? எல்லாத்துக்கும் காரணம் உன் மாமியாரா? என்னாச்சுமா? என் மாமியார் என்னை போட்டு கொடுமையா படுத்துறாங்கம்மா. 5 மணிக்கு எந்திரிக்கணுமா. 5 மணிக்கு நான் எந்திரிச்சு என்னமா செய்ய போறேன்? நீயே சொல்லுமா. நான் எந்த காலத்துலமா 5 மணிக்கு எந்திரிச்சேன்? நான் எந்திரிக்கிறது 9 மணி 10 மணி. ஆனா அவங்க 5:30 மணிக்கே எந்திரின்னு சொல்லி என்னை முசப்படுத்துறாங்கம்மா. நானும் சரி மாமியார் பேச்ச கேட்காம இருக்க கூடாதுன்னு சொல்லி அலாரம்லாம் வச்சேம்மா. ஆனா எந்திரிக்க முடியலம்மா. நான் 8 மணிக்கு எந்திரிச்சேன். 8 மணிக்கு எந்திரிச்சதுக்கு என் மாமியார் கிளியா கிளிக்குதுமா. என் வீட்டுக்காரரு வேலைக்கு 7:30 மணிக்கே போயிருவாருமா. அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லி என்ன கிளியா கிளிக்குது. என் மாமியார் 4 மணிக்கே எந்திரிச்சிருதுமா. அது சாப்பாடு செஞ்சு கொடுக்க வேண்டியதானே. நான் தான் செஞ்சு கொடுக்கணுமா? உன் மாமியார் கறி திமிரு பிடிச்சவனே. மருமையன் இல்லாத நேரத்துல உன்னைய போட்டு என்ன கொடுமைப்படுத்தி இருக்கா? உன் மாமியார் கறி தான் வெள்ளனத்துல எந்திரிக்கிறான்னு சொல்றீல. அவ எந்திரிச்சு வேலையை பார்க்க வேண்டியதானே. எந்திரிச்சு உட்காந்து என்ன தியானமா பண்ணிக்கிட்டு கிடக்கா? யாச மக, அரும மக, செல்ல மகதையே வேலை பார்க்கணுமா? நான் காலையில 8 மணி 9 மணிக்கு எந்திரிச்சாலும் நான் தான் காபி போட்டு கொடுக்கணுமாம்மா. எனக்கே ஒரு ஆள் காபி போட்டு கொடுக்கணும். நான் போய் அவங்களுக்கு காபி போட்டு கொடுக்க முடியுமாம்மா? நான் அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு என் மாமியாருக்கு காப்பியை போட்டு கொடுத்தாலும் ஜீனி இல்ல, டிக்காசனி இல்ல, உன் மூஞ்சி மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்கம்மா. என் மாமியார் தான் கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு உட்காந்துருக்குல. எனக்கும் அதுக்கும் சேர்த்து காப்பியை போட்டு கொடுக்கலாம்லம்மா. ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குதுமா. நான் போடுற காப்பில ஜீனி இல்ல, டிக்காசனி இல்லன்னு சொல்லி எண்ணெயவே கிழிச்சிட்டு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு அதே இலக்குல கப்பை வச்சுட்டு போயிருதுமா. நான் தான் அந்த கப்பையை எடுத்து விளக்கி வைக்கணுமா. ஏமா, மருமகளா இருந்தா நான் மட்டும்தான் வேலை பார்க்கணுமாம்மா. என் மாமியாரும் வேலை பார்க்க கூடாதா? நானும் அதுவும் வேலையை ஷேர் பண்ணி பார்த்தா தானே வேலை சீக்கிரமா முடியும். என்னைய மட்டுமே எல்லா வேலையும் பார்க்க சொல்றாங்கம்மா. ஓ மாமியாருக்கு கொழுப்பு அதிகமாத்தையே வச்சு போய் இருக்கு. கொழுப்பை கரைக்கணும்னா உன் மாமியாருக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அம்மா என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையம்மா. அட கூறு கட்டவளே, என் மகளா இருந்துகிட்டு ஒரு இளவு உனக்கு தெரியாதடி. உன் மாமியாருக்கு சும்மாவே சுகர் ஏறி போய் கிடக்கு. தினமும் பாயாசத்தை வச்சு வச்சு குடிடி. அத குடிச்சிட்டு உன் மாமியார் பரலோகம் போய் சேரட்டும். அம்மா நீ சொல்றதும் சரிதாம்மா. ஆனா என் மாமியாருக்கு பாயாசமே பிடிக்காது. சரி மக்கா ராதிகா, கவலைப்படாத. என் செல்ல மகளை போட்டு என்னமா வேலை வாங்கி இருக்கா? மருமையன் வரட்டும். மருமையன் வந்த பின்னாடி அவங்க அம்மாவை பத்தி
2-3 நாள் தங்கி இருந்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஏமாக்கா ராதிகா 2-3 நாள் தங்கணும்? 2 மாசம் தங்கு, இல்ல 2 வருஷம் கூட தங்கு. பொண்ணு யார் மக்கா கேள்வி கேட்க போறா? உன் வீடு. என் பிறந்த மகளுக்கு இல்லாத வீடு என்ன வீடு? சரிம்மா. இது என்ன ராதிகா வந்து உட்காந்து கிடக்கா? நேத்து சாயந்தரம் தானே அவ மாமியார் வீட்டுக்கு போனா. எத்தே என்ன? எத்தே சாப்பாடும் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் தே, நான் வேலைக்கு கிளம்புறேன். அப்படியா? சரி, என் மக ராதிகா வந்திருக்கா பாரு. வாமா ராதிகா. என்னம்மா நேத்து சாயந்தரம் தானே உங்க வீட்டுக்கு போனேன், என்னாச்சு? ஏன் உன் முகம்லாம் வாடி போயிருக்கு? அண்ணி அது வந்து ராதிகா நீ இருமா, அம்மா சொல்றேன். அது வந்து மருமகளே, என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்ப நிறைய நகை பணம் பாத்திரங்க சீரு சீராட்டி எல்லாம் தான் வாங்கி கொடுத்தோம். என்ன இந்த அம்மா பழைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? என்னன்னு தெரியலையே. என் மகளுக்கு ஏசி ஒண்ணுதேன் கொடுக்கல, அது வேணும்னு என் மகளை போட்டு மாமியார் கொடுமை படுத்துறாங்களாம். அம்மா என்னம்மா? இருமா ராதிகா, உன் மாமியார் கேட்ட விஷயத்தை உன் அண்ணிக்காரிக்கிட்டையும் உன் அண்ணன்கிட்டையும் சொல்ல வேணாமா? என்னம்மா ராதிகா, ஏன் உன் மாமியார் இப்படி இருக்காங்க? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிருச்சு, இப்ப என்னமோ ஏசி கொடுக்கலன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா? நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமா. உங்க அண்ணே ஒரு வேலையில நிரந்தரமா இருக்கவே மாட்டாங்க. இப்பதான் ஒரு வாரமா ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அங்க இன்னும் சம்பளம் கூட இன்னும் வாங்கலமா. நானும் 100 நாள் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து உன் மாமியார் ஏசி வேணும்னு கேட்டா நாங்க என்னமா செய்யறது? அண்ணி எனக்கு தெரியாத அண்ணி, நீங்களும் கஷ்டப்படத்தான் செய்யறீங்க. ஆனா என் மாமியார்காரி ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி குத்தி பேசிக்கிட்டு இருக்கா அண்ணி. என் மகளுக்கு என்ன நடிக்க வா சொல்லி தரனே? நான் ஒரு கோடு ஓட்ட என் மக ரோடே போட்ற மாட்டா. பாத்தீங்களா அம்மா என்னம்மா கதை சொல்றாங்கன்னு? உன் மருமக ரொம்ப தெளிவுதாம்மா. ஆமாண்டி, அவ 100 நாள் வேலைக்கு போய் கையில காசு நல்லா பொறலுது. நீ இங்கேயே இருந்து ஏசிய வாங்கிட்டு போற வேலையை பாரு ராதிகா. சரிம்மா. எத்தே எனக்கு வேற வேலைக்கு லேட் ஆகிக்கிட்டு இருக்குதே. சரி நான் போயிட்டு வரேன். என்ன மருமகளே, என் மக ஊர்ல இருந்து வந்திருக்கா, நீ என்னமோ வேலைக்கு போறேன்னு சுடுதண்ணி கால்ல ஊத்திட்டு பறந்துக்கிட்டு கிடக்க. போய் இட்லி தோசை ஏதாச்சும் சுட்டு கொண்டு வந்து குடு மருமகளே. ஆமா, இவங்க மக 2 வருஷம் சென்று இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கு. விழுந்து விழுந்து கவனிக்கிறதுக்கு நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி வந்துடுறா. என் மக ராதிகா என்னம்மா துரும்ப இளைச்சு போயிருக்கா. என்னது துரும்ப இளைச்சு போயிருக்காளா? இப்பதான் 2 சுத்து பெருத்து போயிருக்கா. ஒரு சட்டி சோத்து பானையே ஒரு ஆளாவே தின்னு தீத்துருவா. இவ என்னமோ துரும்ப இளைச்சு போயிருக்கலாம்ல. அம்மாடி மருமகளே, வேலைக்கெல்லாம் போக வேணாமா? 2-3 நாள் லீவ போடு. என் மகளை நல்லா கவனிமா, நல்லத பலத செஞ்சு கொடு, நல்ல உடம்ப தேத்தி விடுமா. ஏத்தே என்னமோ கவர்மெண்ட் வேலை மாதிரி லீவ போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களே ஆடிக்கு ஒரு தாட்டியும் அமாவாசைக்கு ஒரு தாட்டியும் தான் வேலை வைக்கிறாங்க. அதுலயும் லீவ போட்டா நீ வீட்லயே இருமான்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. தே அம்மா அண்ணி வேலைக்கு போகட்டுமா? அதான் எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்கல்ல, நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குறோம். அப்படியா சொல்ற ராதிகா? சரிமா, சரி வேலைக்கு போ. நாளையில இருந்து லீவ போட்டு என் மக எத்தனை நாள் இந்த வீட்ல இருக்காளோ அத்தனை நாள் லீவ போட்டுட்டு வீட்லயே இரு. உங்க மக வருஷம் பூரா இந்த வீட்ல தான் இருக்கா. அத்தனை நாள் லீவ போட முடியுமா? நான் வேலைக்கு போனாத்தேன் ஒரு 100-200 என் கையில தங்கும். அது இந்த கிளடிக்கு பிடிக்காதே. அண்ணி உங்களுக்கு வேலைக்கு லேட் ஆகுதுல அண்ணி, நீங்க போயிட்டு வாங்க. வரப்ப பொரி உருண்டை வாங்கிட்டு வாங்க அண்ணி. பொரி உருண்டை வேணுமாம்ல? பொரி உருண்டை. சரி மராதிகா, நான் போயிட்டு வரேன். சரி அண்ணி. கழுத வயசாச்சு, இப்ப போய் பொரி உருண்டை வேணுமாம்ல? பொரி உருண்டை. ஏமக்கா ராதிகா சாப்பிடுறியாமா? ஆமாம்மா, லைட்டா பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. வாங்கம்மா போய் சாப்பிடுவோம். ஆஹா, அம்மா வீட்டுக்கு வந்தாலே இப்படி சோபால படுத்துக்கிட்டு செல்ல நோண்டறது என்ன சந்தோஷமா இருக்கு. என் மாமியார் வீட்ல செல்ல எடுத்தாலே என் மாமியாருக்கு கோவம் அப்படி வரும். என் மாமியாருக்கு எந்த நேரம் பார்த்தாலும் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா தான் அதுக்கு பிடிக்கும். எனக்கு செல்ல பார்க்கத்தானே ரொம்ப பிடிக்கும். ட்ரெண்டிங் சாங் பாப்போம். லல்லல்லலா லலா லல்லல்லலா லலா 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 லல்லல்லலா லலா லலா. ஏமக்கா ராதிகா, ராதிகா அம்மாடி
சாப்பாடு வைக்காம இருக்காங்க? என்னப்பா தம்பி தட்டைய வெறுக்க வெறுக்க பாத்துக்கிட்டு இருக்க? எம்மா சாரிமா, இன்னும் உங்களுக்கு சாப்பாடு வைக்காம இருக்காங்க. பேரர் பேரர். எப்பா எங்களுக்கு சிக்கன் பிரியாணி வச்சாங்கப்பா, நாங்க வலிச்சு சாப்பிட்டோம். என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வச்சாங்களா? ஆனா தட்டை பார்த்தா கழுவுன தட்டு மாதிரில இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க வலிச்சு தின்றுக்கோம். கொஞ்சம் விட்டு இருந்த இந்த பீங்கான் தட்டையும் சேர்த்து முழுங்கிருப்பாங்க போலயே. பீங்கான் தட்டுனால விட்டு வச்சிருக்காங்க. இதுவே இலையில போட்டிருந்தா இலையும் சேர்த்து சாப்பிட்டுருப்பாங்க. தம்பி நானும் எத்தனையோ ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஆனா உங்க ஹோட்டல்ல சாப்பிட்ட பிரியாணி அம்புட்டு ருசி நாக்குலயே நிக்குது. ஓ அப்படியாம்மா, சரிம்மா சரிம்மா. வேற எதுவும் வேணுமா? போது போ, இதுவே நிறைய திருப்தியா சாப்பிட்டாச்சு. அடுத்த வாட்டி வந்து நிறைய சாப்பிட்டுக்கிறோம். ஆமாண்ணே, இனிமே ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்ல கறி குழம்பு கறி பிரியாணி எல்லாம் வைக்க மாட்டோம். இந்த ஹோட்டல்ல தான் வந்து சாப்பிடுவோம். அம்புட்டு ருசி. ஓ அப்படியாம்மா, ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஸ்பெஷலா போடுவோமா. சிக்கன் பிரியாணி போடுவோம், மட்டன் பிரியாணி போடுவோம், பிரான் பிரியாணி போடுவோம், நண்டு பிரியாணி போடுவோம், எல்லாமே போடுவோமா. அன்னைக்கு வந்து சாப்பிடுங்க, இதோட டேஸ்டா இருக்கும். ஓ அப்படியாண்ணே, இவ்வளவு வெரைட்டி போடுவீங்களா? ஆமாமா, அதுலயும் நண்டு சதையை நோண்டி அப்படியே ஆம்லேட் போடுவோம் பாரு, அம்புட்டு ருசியா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து சாப்பிட்டு பாருமா. ஓ சரிண்ணே, கண்டிப்பா வந்து சாப்பிடுறேன். சரி போ, நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ட பிரியாணிக்கு காசு எம்புட்டு? பார்க்க நல்ல வசதியான இடமா இருக்கு, நல்லா திங்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு பில்லையும் கட்டிட்டு டிப்ஸும் நிறைய கொடுப்பாங்க போல இருக்கு. இந்தாங்க பில்லு. அம்மாடி ராதிகா, காசு எம்புட்டு வந்திருக்கு? அம்மா எம்புட்டு காசு வந்தா நம்மளுக்கு என்னம்மா? நம்மள பில்லு கட்ட போறோம், அண்ணி தான் கட்ட போறாங்க. செத்த இருமா, அன்னிக்கு போன போட்டு கூகுள் பேல காசை போட சொல்லுவோம். என்னடி ராதிகா காதுலயே போன வச்சுக்கிட்டு இருக்க? உன் அண்ணி கறிட்ட பேசடி. இருமா செத்த. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் எண் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் லைனில் காத்திருக்கலாம், இல்லை பின்னர் அழைக்கலாம். என்னடி ராதிகா, உன் அண்ணி கறிட்ட பேசாம வாயான்னு திறந்து வச்சிருக்கறவ பேசடி. அம்மா அம்மா. என்னடி? அம்மா, அண்ணியோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கம்மா. என்னடி சொல்ற? உன் அண்ணி கறிக்கு போன் போக மாட்டேங்குதா? ஏடி திரும்பி நல்லா அடிடி. அம்மா அடிச்சிட்டு தானே இருக்கேன், செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கம்மா. என்னாச்சுமா? அது ஒண்ணு இல்லப்பா, என் மருமகட்ட என் மக பேசிக்கிட்டு இருக்கா. டிய ராதிகா, உன் அண்ணிக்காரி செல்லுக்கு அடிக்கிறத விட்டுவிட்டு உன் அண்ணன்காரனுக்கு அடிடி. அம்மா, அண்ணி எங்க செல்லு எடுத்துட்டு போனாங்க? வீட்ல தானே கிடக்கு செல்லு. ஐயையோ. என்னமாச்சு? என்னாச்சுன்னு சொன்னா தெரியும். அது ஒண்ணு இல்லப்பா, காசை போன் மூலமாவே கட்டலாமாம்ல. அதே என் மருமகக்காரிக்கு அடிச்சிட்டு இருக்கா. மருமக போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கா. என்னம்மா சொல்றீங்க? போனும் சுவிட்ச் ஆஃபா இருக்கா? உங்க மக 10 நிமிஷமா போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு, யாரும் பேசுற மாதிரி தெரியல. நல்ல பிரியாணிய நல்ல மொக்குன்னு மொக்கிவிட்டு என்னமா கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா காசு குடுக்கற மாதிரி தெரியலையே. நல்லா தின்னுபுட்டு டிமிக்கி விட்டுற ஆளு மாதிரியே தெரியுது. ஏம்மா ஒழுங்க மரியாதையா காசை கொடுங்கம்மா. இது ஒண்ணு என் வீட்டு ஹோட்டல் கிடையாது, இங்க நான் வேலைதான் பாத்துக்கிட்டு கிடக்கேன். காசை எடுத்து வைமா. பிரியாணியை இந்த போடுறப்பவே எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் காசு கொடுக்கற லாய்க்கே இல்லேன்னு. என்னமா தின்னு வச்சிருக்குன்னு பாரு, கட்டையே நாட்ட கழுவி வச்சிருக்கு. ஏமா சீக்கிரமா காசை கொடுமா. எவ்வளவு நேரம் நின்றுகிட்டு இருக்கிறது? உன் மக அப்பதான் இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கு, யாருக்கோ போன போடுறேன்னு. ஃபர்ஸ்ட் அந்த போன்ல பேலன்ஸ் இருக்கான்னு பாருமா. எங்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன டிமிக்கி வேலை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஏம்மா வயசானவங்களா இருக்கீங்க, இப்படி ஏமாத்தி திங்கிறீங்களேமா? அறிவு இல்லையாமா உங்களுக்கு? இப்படி திங்கிறதுக்கு பிச்சை எடுத்து திங்குமா. என்ன நாங்க அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வரலனே. எங்க அண்ணி சாப்பிட்ட காசுக்கு காசு தருவாங்கன்னு சொல்லி நம்பிதான் இங்க வந்து சாப்பிட்டோம். ஆனா எங்க அண்ணி போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எப்படித்தான் இப்படி ஏமாத்தி சாப்பிடுறீங்களோ எங்களுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அடியா ராதிகா, உன் அண்ணி கறி போன் எடுத்தலடி. அம்மா இல்லம்மா, சுவிட்ச் ஆஃப் தாமா வருது. ஏம்மா ஓவரா நடிக்காதீங்கம்மா. நீங்க எத்தனை முறை போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான் வரும். ஓசியில சாப்பிடுறதுக்கு என்னென்ன டெக்னிக்கல் சொல்லி வந்து சாப்பிடுறாங்க. எப்பப்பா இதுல வேற இந்த அம்மா வேற சொல்லிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வந்து சாப்பிடுவோம்னு. ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுட்டு அப்பயும் ராமம் போட்டுட்டு போறதுக்கா? இனிமே இந்த ஹோட்டல் சைடு வந்துடாதம்மா, துரத்தி அடிப்போம். ஏம்மா 2 பேரும் எந்திரிச்சு எங்க முதலாளிய வந்து பாருங்கம்மா, எந்திரிங்க. ஐயையோ ஐயையோ, ராதிகா உன் புருஷனுக்காவது போன் அடிடி. அம்மா அவருக்கு மாமா போன் அடிக்கிறேன், ஆனா எங்க வீட்டுக்காரர் கோபமா இருக்கறனால போனே எடுக்க மாட்டாருமா. ஐயோ எல்லாரும் சேர்த்து வச்சு நம்மள பழி வாங்குறாங்களே. ஐயோ எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையம்மா. நம்ம சாப்பிட்டதுக்கான பில்லு 2000 வந்திருக்குமா. என்னடி சொல்ற? 2000க்கு நம்ம சாப்பிட்டோம். வாய
வாய சொல்லட்டி சொல்லட்டி நல்லா இருக்கு பிரியாணி, நல்லா இருக்கு பிரியாணி, லெக் பீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டீங்கல்ல, அப்ப வரத்தையும் செய்யும் 2000. அடியே ராதிகா, இப்ப என்னடி செய்யறது? அம்மா எனக்கு ஒண்ணும் தெரியலையம்மா. ஏம்மா இப்படியே உட்காந்துகிட்டு இருக்க, எந்திரிமா வந்து முதலாளிய வந்து பாருமா. இங்க பாருமா, எங்க முதலாளி சொன்ன மாதிரி மாவை நல்ல நைஸ் அறமா. ஐயோ, எங்க வீட்ல கூட ஒரு வேளை பார்க்க மாட்டேனே, இப்படி மாவரைக்க விட்டு புட்டாளே. ஒழுங்கா வீட்ல கருவாட்டு குழம்பும் பொரிச்ச முட்டையும் இருந்துச்சு, அதை சாப்பிட்டுக்கிட்டு செவனேன்னு வீட்லயே இருந்திருக்கலாம். பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வந்து இப்படி மாவரைக்க விட்டு புட்டாளே. எம்மா, நான் என்னமா பண்ணுவேன்? எல்லாத்துக்கும் உன் மருமக தான் காரணம். நம்மள நல்ல பழிக்கு பழி வாங்கிட்டாங்கோ. அவளுக்கு இருக்கு வீட்ல போய் இருக்கு. எப்படி இந்த மாவை பூரா அரைக்க போறனோ தெரியலையே. ஏம்மா என்னம்மா நொனன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரமா மாவு அரைங்கம்மா. இன்னும் ஒரு அண்டா நிறைய அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு, அதை வேற அரைக்கணும். என்னது, ஒரு அண்டா அரிசி அரைக்கணுமா? ஆமாமா, ஒரு அண்டா அரிசியை அரைச்சிட்டு வடைக்கு உளுந்து ஊற போட்டிருக்காங்க, அதையும் அரைக்கணும். அதை அரைச்சு முடிச்ச பின்னாடி பாத்திரம் ஒரு செம நிறைய குமிஞ்சு போய் கிடக்குமா, அதையும் கழுவி போடணும். என்னப்பா சொல்ற? இம்புட்டு வேலையுமா பார்க்கணும்? ஆமாம்மா, 2000க்கு பிரியாணி நல்ல சாப்பிட்டீங்கல்ல, அப்ப அரைக்கத்தேன் வேணும், வேலை செய்யத்தேன் வேணும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா வேலையை பாருங்கம்மா. என்னது இது? நம்மளுக்கு முன்னாடி கூட்டம் கூடி உட்கார்ந்து கிடப்பாளுக, இப்ப ஒரு ஆளையும் காணா, மரம் மட்டுமே நிக்குது. வா ராணி அக்கா, இப்பதான் வாரியா? ஆமாண்டி வசந்தி, இப்பதான் வாரேன். என்ன நீ இப்ப வந்துகிட்டு இருக்க? எங்க சின்ன பொண்ணு சரோஜா அக்கா இங்க வந்து உட்கார்ந்து கிடப்பாங்க, ஆளையே காணா. என்னன்னு தெரியலையக்கா, நானு 3-4 தாட்டி இந்த மரத்தடிக்கு வந்துட்டும் போயிட்டும் வந்துட்டும் கிடக்கேன், ஆளையே காணா. போ, எனக்கும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உட்கார்ந்து போர் அடிக்குது. ஒருவேளை சின்ன பொண்ணு தூங்கிட்டாளோ? இருக்காதே, அவ மத்தியான நேரத்துல எல்லாம் தூங்க மாட்டாளே. கொட்ட கொட்ட வந்து இங்க தானே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிடப்பா. என்னங்கடி மரத்தடியில வந்து இப்படி நின்னுக்கிட்டு இருக்கியா? உட்கார வேண்டியதானே? இந்த சின்ன பொண்ணு இன்னும் காணாக்கா, அதான் நின்று பேசிக்கிட்டு இருந்தா. ஏக்கா, நான் வேணா போய் சின்ன பொண்ணுவை கூட்டிட்டு வரவா? இருடி வசந்தி, அவ ஏதாவது வேலையா இருப்பா, அதான் வரக்கானா. கொஞ்ச நேரம் பாப்ப முடி வந்துருவா. சரி ராணி அக்கா, என்ன குழம்பு வச்ச? என்ன சோறு, என்ன குழம்பு? போ, எப்பா பார்த்தாலும் சோறு சோறு சோறு, குழம்பு குழம்பு குழம்புன்னு யோசிக்கிறதே வேலையா போச்சு. அக்கா, என்னதான் யோசிச்சாலும் பிள்ளைகளுக்கு கொடுத்து விடணும்லக்கா. என்னக்கா சமைச்ச? வாவர சலிச்சுக்கிற. அது என்னமோ உண்மைதாண்டி, பிள்ளைகளுக்கு லெமன் சோறும் உருளைக்கிழங்குமே வச்சு கொடுத்து விட்டேன். அது கொஞ்சோன்னு கிடக்கு, அது என் மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் சரியா வரும். எங்க வீட்டுக்காரர் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டாரு, எனக்கு மட்டும் தானே. எனக்கு நேத்து கஞ்சி கொஞ்சோன்னு கிடக்கு, அது போத முடி. என்ன ராணி அக்கா, லெமன் சோறு உருளைக்கிழங்கு பழைய கஞ்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எங்க வீட்ல கொஞ்சோன்னு சோறு கிடக்கு, நீ மீன் குழம்பு வச்சா கொஞ்சோன்னு மீன் குழம்பு வாங்கலாமே நினைச்சா நீ என்னமோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. 50 ரூபாய்க்கு மீன் வாங்கினா ஒரு சட்டி நிறைய குழம்பு வந்துரும், இதுக்கு போய் வாசி குழம்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறவ. சரோஜாக்கா, 50 ரூபாய்க்கு மீனை வாங்கிடுறாக்கா. குழம்புக்கு தேவையான புளி, மல்லிப்பொடி, மிளகா பொடி, உப்பு எல்லாம் எங்க வாங்குறது? அது யாராச்சும் ஓசியில கொடுப்பாங்களா? வீட்ல சோத்த ஆக்கணுமா, பக்கத்து வீட்ல மீன் குழம்பு வாங்கி சாப்பிட்டோமா, வேலை முடிச்சிட்டு நம்ம வாட்டுக்கு இருக்காம போட்டு வேலையெல்லாம் இருக்க கூடாதுக்கா. நீங்கெல்லாம் நல்ல தெளிவா தாண்டி இருக்கீங்க. ஐயையோ, நான் என்னத்த சொல்ல, அந்த ஆண்டவனுக்கு கண் இல்லையா? என்னட்ட மாமா. என்னடி வசந்தி, சின்ன பொண்ணு குரல் மாதிரி கேக்குது? அட ஆமாக்கா, ஒப்பாரி வச்சு அழுகுற மாதிரியே கேக்குது. ஒருவேளை அவங்க மாமியார் மண்டைய போட்டுச்சோ? அடியே சும்மா கடங்கடி, இப்பதான் அவங்க மாமியாரை பார்த்தேன், கிழங்கு மாதிரி இந்த சைடு போய்கிட்டு இருக்கு. அது மண்டையும் போடல கொண்டையும் போடல, நல்லாத்தே இருக்கு. ஐயோ, அப்ப எதுக்கு சின்ன பொண்ணு இப்படி அழுவிக்கிட்டு கிடக்கு?
சின்ன பொண்ணு அழுகாதடி. ஏன் நெட்ட மாமா என்னைய விட்டுட்டு போயிருவீங்களா நெட்ட மாமா? நீங்க இந்த உலகத்துல இல்லாம நான் எப்படி இருப்பேன் ஏன் மன்னவா. சிங்கு ராஜா மாதிரி எந்த நேரமும் கோட்டு சூட்டு பேண்டுன்னு போட்டுக்கிட்டு வளம் வருவீங்களே, யாரு கண்ணு பட்டுச்சோ? இப்படி ஆகி போச்சே என் ராசாவுக்கு. அடியே சின்ன பொண்ணு, என்னடி ஆச்சு? காலங்காத்தாலே ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்குறவ என்னடி ஆச்சு? அடியே உன் மாமியாருக்கு உனக்கும் சண்டையாடி? ஏக்கா வாங்கக்கா வாங்க, நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? அடியே சின்ன பொண்ணு, என்னன்னு சொன்னா தானே தெரியும், சொல்லுடி. நான் எப்படி சொல்லுவேன்? என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? அடியே வந்ததுல இருந்து எப்படி சொல்லுவேன்னு அழுதுகிட்டே கிடக்குறிய, ஒழுசு சொல்ல மாட்டேடி. ஒழுங்கா உன் வாய் நட்டை தாண்டி சொல்லணும். வாய் நட்டி சொல்லாட்டி உன் மூக்கு நட்டியாச்சுன்னு சொல்லி தொலை. அடியே சின்ன பொண்ணு, வந்ததுல இருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்க, என்னன்னு சொன்னா தானே தெரியும், சொல்லுடி அழுகாம. எக்கா எங்க வீட்டுக்காரர் எந்திரிச்சு காலையில காப்பி தண்ணிலாம் நல்லா தாங்க குடிச்சாரு. திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாருக்கா. அதோட பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் காமிச்சேன். பெரிய ஆஸ்பத்திரியில என்னடி சொன்னாங்க? அத நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? இந்த ஆரம்பிச்சிட்டல்ல, திரும்பி முதல்ல இருந்து சொல்லி தொலைடி. அக்கா என் நெட்ட மாமாவுக்கு ஹார்ட்ல ஓட்ட விழுந்துருச்சு அக்கா. ஐயோ என்னடி சொல்ற? ஹார்ட்ல ஓட்ட விழுந்துருச்சா? ஓட்ட விழுற அளவுக்கு உங்க வீட்டுக்காரர் என்னடி செஞ்சாரு? அக்கா என் வீட்டுக்காரு ஒரு வேலையும் செய்ய மாட்டாருக்கா. வீட்டுக்குள்ளேயே உக்காந்து ஏன் கிடப்பாரு. மனுஷன் இங்கிட்டு உள்ள டம்ளர் அங்கிட்டு கூட எடுத்து வைக்க மாட்டாருக்கா. அவருக்கு போய் ஓட்ட விழுந்துருச்சேக்கா, ஓட்ட. அந்த மனுஷன் இல்லாம நான் மட்டும் எப்படி வாழ முடியும் என் மன்னவே இல்லாம? ஐயோ, ஓட்டைனா பெரிய பிரச்சனை தாண்டி. ஆஸ்பத்திரியில என்னடி சொன்னாங்க டாக்டர்? ஏக்கா அவங்க என்ன சொல்ல போறாங்க? ஆபரேஷன் பண்ணா அங்கிட்டும் ஆகலாம் இங்கிட்டும் ஆகலாம், எங்க கையில ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லிட்டாருக்கா. ஐயோ கடவுளே கடவுளே, இது என்ன இப்படி நடக்குது உலகத்துல? நேத்து நல்லா இருந்த மனுஷனுக்கு ஓட்ட விழுந்துருச்சு ஆட்டுல. நெட்டு இன்னும் கொஞ்ச காலத்துல நீங்க பொட்டுன்னு போயிருவீங்களா? நீங்க இந்த உலகத்துல இல்லாம நான் மட்டும் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே. கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? அடியே இதயத்துல ஓட்ட தான விழுந்திருக்கு, அதுக்கு ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? எங்க வீட்ல மண்ணு சிமெண்ட்டும் கொஞ்சோண்டு கிடக்கு, அத அள்ளிட்டு வரேன், அடிச்சு விட்டுறலாம்டி. இதுக்கு போய் நிறைய காசுலாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காத. டாக்டர்கிட்ட போனா நிறைய காசுலாம் கேட்பாங்க. ஏய் கிறுக்கு புடிச்ச சரோஜாக்கா, அவர் இதயத்துல என்ன வீடா கட்டிக்கிட்டு இருக்காரு? மண்ணு சிமெண்டையும் வச்சு அடக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவ பக்கத்துல நிக்கவே கூடாது, வாயவே திறக்க விட மாட்டாளே. நான் கிட்டாவது தள்ளி போய் நின்றுக்கலாம், ஒரு சொல்யூஷன் சொல்லவே விட மாட்டாளுங்க. அடியே சின்ன பொண்ணு, பட்டாம்பூச்சி மாதிரி துள்ளி துள்ளி பறந்து திரிவியடி. உனக்கு போய் ஆண்டே ஏண்டி இப்படி தலையில எழுதி வச்சு விட்டியா? நெட்டு மாமா நெட்டு. அழுகாதடி சின்ன பொண்ணு, அழுகாத. அக்கா இருக்கேண்டி உனக்கு. அடியே சின்ன பொண்ணு, நீ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான காமிச்ச, நம்ம பெரிய ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போய் காமிப்போம்டி. அழுகாதடி, நீ அழுதா மனசு கஷ்டமா இருக்கு. ஏக்கா டாக்டர் தெளிவா சொல்லி புட்டாங்கா, உன் புருஷன் ஹார்ட்ல பெரிய ஓட்டையா இருக்கு, அதை அடைக்க முடியாது அப்படின்னு. அப்படி அடைச்சா அங்கிட்டு ஆகலாம் இங்கிட்டு ஆகலாம், 10 லட்சம் வேணும்னு சொல்லுறாரே. நான் எங்க போய் 10 லட்சத்தை வாங்கிட்டு வருவேன்? அடியே சின்ன பொண்ணு அழுகாதடி, அதான் டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல, 10 லட்சம் கட்டினா ஓட்டை அடைச்சிருவாங்கன்னு. அழுகாதடி, எல்லாம் சரியாயிரும். அக்கா அந்த டாக்டர் சொல்லிட்டாருக்கா, தேவையில்லாம காசை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, உங்க வீட்டுக்காரரு பொழைக்க மாட்டாரு அப்படின்னு. நான் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ பாவம் சின்ன பொண்ணு, புருஷன் இல்லாம எப்படி தனியா இருக்க போறாளோ தெரியலையே. அடியே சின்ன பொண்ணு, ஏண்டி இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்க? இப்ப எனக்கு பரவாயில்லடி. ராணி அக்கா, நீங்களாம் எதுக்கு சோகமா இருக்கீங்க? என்னமோ இளவு வீட்டுல சோகமா இருக்கிற மாதிரில இருக்கீங்க.
டாக்டர் சொல்லிட்டாரு சின்ன ஓட்டை தான், அதை அடைச்சிடலாம்னு. நீங்க எதுக்கு இப்படி சோகமா இருக்கீங்க? எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கக்கா. சின்ன பொண்ணு வீட்டுக்காரர் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க நல்லா படிச்சவங்களா இல்ல டாக்டர் நல்லா படிச்சவங்களா? அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். என்னமோ டாக்டர் மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. டாக்டர் தான் சொல்லிட்டார்ல, உங்களுக்கு ஓட்ட பெருசா இருக்கு, அடைக்க முடியாது அப்படின்னு. ஆமாப்பா, நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. நாங்க டாக்டர் சொல்றதே நம்புவோம். இந்தா சொல்லிட்டால சின்ன பொண்ணு, உங்களுக்கு ஓட்ட பெருசா இருக்கா, அடைக்க முடியாதாம்ப்பா. சீக்கிரம் செத்து போயிருவீங்க போல இருக்கு. சின்ன பொண்ணு, அங்கிட்டு இங்கிட்டு ஊரு சுத்தாம உன் புருஷனை நல்லா கவனிச்சுக்கடி. நல்லத பல்லத வாங்கி குடிடி, நல்லா சாப்பிடட்டும். இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துக்கிட்டு இருக்காரு, எப்ப போவாருன்னு தெரியலையே. இதுக்கு ஆறுதல் சொல்லுதுகளா இல்ல என்ன சொல்லுதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே. நம்மள குழியில வைக்காம வீட்டுக்கு போகாதுக போல இருக்கு. அடியே சின்ன பொண்ணு, உங்க வீட்டுக்கார காப்பாத்த முடியாட்டி இப்படி தனி மரமா இருந்துறானடி. நீனும் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கணும்டி. வாழ வேண்டிய வயசு. ஆமாண்டி சின்ன பொண்ணு, ஒத்தாளா இருந்து கஷ்டப்படலாம் முடியாதுடி. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிரு, சரியா? அடியே வசந்தி, வாயை மூடிக்கிட்டு சும்மா இருடி. என்னடி பேசிக்கிட்டு கிடக்க? அக்கா, நான் என்னக்கா பொய்யாக்கா சொல்றேன், உண்மையை தாக்கா சொல்றேன். தனி மரமெல்லாம் இருந்து வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம்க்கா. ஒரு நாள் நீ சோறு கொடுக்கலாம், ஒரு நாள் நான் சோறு கொடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, பாத்துக்க. இவளுக்குன்னு ஒரு கல்யாணம் ஆயிட்டா அவங்க வீட்டுக்காரர் பாத்துக்குருவார்ல. அடியே சின்ன பொண்ணு, வசந்தி சொல்றதே சரி. நீ இவரையே நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா இருக்கலாம்னு நினைச்சுக்கிறானடி. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நல்லா வாழணும் முடி நீ. ஆமாண்டி சின்ன பொண்ணு, நல்ல ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. ஐயோ ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க வசந்தி அக்கா, சரோஜாக்கா. என்னால அப்படிலாம் யோசிக்க கூட முடியாது. சீக்கிரமாலாம் என்னால கல்யாணம் பண்ணவே முடியாதுக்கா, முடியாது. பரவாயில்லையே, நம்ம பொண்டாட்டி நம்ம மேல என்ன அன்பா இருக்கா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என் பொண்டாட்டியோட கூட்டாளிக அவ மனச மாத்தலாம் நினைக்கிறாளுக. ஆனா என் பொண்டாட்டி என் மேல என்ன பாசமா இருக்கா. ஆனா என் பொண்டாட்டி நான் மதிச்சதே இல்ல. சரோஜாக்கா, சரோஜாக்கா, இவரை மறந்துட்டு சீக்கிரமாலாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாதுக்கா. சீக்கிரமாலாம் கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு வாரம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அட பாவி. அட பாதகத்தி, நான் கூட நினைச்சேன் புருஷன் மேல இருக்கிற அன்புல கல்யாணம்லாம் பண்ணிக்கிற மாட்டேன்னு சொல்லுவான்னு நினைச்சா, ஒரு வாரம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அடியே சின்ன பொண்ணு, இப்படியே உட்கார்ந்து கிடக்காம நல்லது வல்லது செஞ்சு குடுடி உன் புருஷனுக்கு. நல்லா திருட்டு போய் சேரட்டும். அட ஆமாண்டி, டாக்டர் தான் சொல்லிட்டாருன்னு சொல்லில, அங்கிட்டு ஆகலாம் இங்கிட்டு ஆகலாம்னு. சீக்கிரமா நல்லது பலதெல்லாம் செஞ்சு குடு, சாப்பிட்டுட்டு போய் சேரட்டும். அடியே சின்ன பொண்ணு, கவலையால உட்கார்ந்து இருக்காதடி, அதெல்லாம் எல்லாம் சரியாயிரும். இப்ப உள்ள டெக்னாலஜில எல்லாரையுமே காப்பாத்திராங்க. செத்து போனவங்களே உயிரோட கொண்டு வந்துறாங்க. நீ இதுக்கு போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்குற, அதெல்லாம் உன் புருஷனுக்கு ஒண்ணும் ஆகாதடி. நீ தைரியமா இருந்தா தானே உன் புருஷனுக்கு நல்லத பல்லத சொல்லி நீ பேட்டலாம். அதை விட்டுவிட்டு இப்படி மூசு மூசுன்னு அழுதுகிட்டு கிடந்தா என்னடி செய்யறது? எப்பாடா, இந்த கூட்டத்துல ராணி அக்கா மட்டுமே நல்லதா பேசுது, மித்த எல்லாம் அபசகுணமா பேசுது. சரிக்கா. அடியக்கலா, என்னங்கடி எங்க வீட்ல வந்து கூட்டம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து கிடக்கீங்க? எதுவும் சங்கமாடி? ஐயோ, இந்த சின்ன பொண்ணு மாமியார்ல வந்துருச்சு. அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு பெரிய விஷயத்தை தாங்கிக்கிட்டு இருக்கீங்களே. என்னடி ராணி சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்க மயனுக்கு இருதயத்துல பெரிய ஓட்டையால இருக்கா, அதை அடைக்க ரொம்ப சிரமமாமுல. அட போங்கடி, என் மயனுக்கு இருதயத்துல ஓட்டையாவது கீட்டையாவது. என் மயன் பாகுபலி மாதிரி இருக்கேன். அடியக்கலா, உங்களுக்குலாம் வீட்டுகள்ல வேலையே இருக்காதா? அடுத்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்படியே சுத்தி சுத்தி வருவீங்களா? போங்கடி, போய் உங்க வீட்டு வேலையை பாருங்கடி. ஓட்டையா இருந்தாலும் பள்ளமா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க வேலை கழுதையை போய் பாருங்கடி. போங்கடி. ஆமா, உங்க வீட்ல என்ன நாங்க குழம்பும் சோறுமா வாங்க வந்தோம்? சின்ன பொண்ணுதே கவலையில இருக்கா. அவ அழுகுரல் வெளியே வரைக்கும் கேட்டுச்சு. அதான் ஓடியாந்து ஆறுதல் சொல்றதுக்காக வந்திருக்கோம். ஆமா, நீங்க நல்லா சொன்னீங்க. ஆறுதல் ஆறுதல். போங்கடி. சரிடி சின்ன பொண்ணு, பாத்துக்க. அக்கா சாயந்தரமா வாரேன், சரியா? சரிக்கா. அடியே இந்தாடி, என் பையனுக்கு ஒண்ணும் ஆகாது. இவளுக்கு பேச்சலாம் கேட்டுக்கிட்டு தெரியாத. டாக்டர்கிட்ட கேட்டுட்டே வந்தேன். ஆபரேஷன்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. எத்தே ஆபரேஷன்
ஆபரேஷன் பண்ணாம இருந்தா உங்க மையம் போய் சேர்ந்துருவாரத்தே. அடியே இப்ப உள்ள டெக்னாலஜில ஆபரேஷன்லாம் பண்ண வேணாம் சொல்லிட்டாருடி. சின்னதா ஓட்ட போட்டு எல்லா வேலையும் முடிச்சிருவாராம். அதனால என் பையன் நல்லா இருப்பான்டி. போய் ஆக வேண்டிய வேலையை போய் பாரு. சரிங்க தே. எங்க உங்களுக்கு ஆர்லிஸ் போட்டு கொண்டு வருவாங்க. அட ஆமாண்டி, உன் கூட்டாளிக பேசுனதுல என் தலையெல்லாம் கிறுகிறுத்து போச்சு. நல்ல ஸ்ட்ராங்கா ஆதிச போட்டு ஆத்தி கொண்டு வா. சரிங்க.